லவ் கவிதை புக்கெல்லாம் நம்ம படிப்போம். பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையவே கவிதையா நம்ம படிப்போம்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸ்பெஷல் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் எந்த அளவுக்கு டீப்பான ஒரு லவ் சொல்ல ட்ரை பண்ணாருங்கிறது தெரியுது. புதுமை மாதிரி காட்டிக்கல. 10 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஹீரோ மாதிரி ஹீரோயின் மட்டும் பண்ணாங்க. எதுவுமே புதுமை மாதிரிலாம் காட்டிக்கல. மெச்சூரான லவ் அருமையா இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு கொடுமைனா பொண்ணுங்க ஆல்ரெடி பிளான்டா இருக்காங்க. எல்லாத்தையும் பசங்க லவ் ஃபெயிலியர் ஆனாதான் பிளான் பண்றாங்க. அது என்ன சீனா அடுத்து எப்படி முடிவுனே தெரியாம இருந்துச்சு. கடைசி சூப்பரா இருக்கு. காமெடி ரொம்ப கம்மி தான், பட் அது ஃபீல் குட் மத்ததெல்லாம் நல்லா இருக்கும்போது தெரியல. சரி என்ன எழுதிருக்காரோ அதை வந்து பாத்தீங்கன்னா எமோஷனா கொடுத்துருக்காரு. அது ஒருத்தர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பாக்குறவங்க தான் ஐயா அவர் நடிக்கிறாருன்றது தாண்டி ஒரு கட்டத்து மேல நீ தான் அந்த இடத்துல இருக்கிறன்றது வந்து பார்த்தா ஃபீல் உணர வச்சிருக்காரு. படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இந்த படம் பார்த்துட்டு வந்தப்போ எனக்குள்ள ஒரு ஃபீல் என்ன அப்படின்னா, ஒரு முழு லவ் கவிதை புக்கெல்லாம் நம்ம படிப்போம். பாகம் 1 பாகம் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையவே கவிதையா நம்ம படிப்போம்ல, அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது. சோ அந்த படத்துக்கு அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு டோட்டலா ஓகே இந்த படம் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கலாம், அந்த ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா நான் இது வரைக்கும் ஒவ்வொரு பார்ட்டா வந்து நான் எந்த மாதிரி ஒரு மூவிஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன்னா, ஒரு டாக்குமெண்ட்ரி மூவிஸ்ல பாத்திருக்கேன். அதை தாண்டி ஒரு சோசியல் அவேர்னஸ், ஒரு பொலிட்டிக்கல் மூவில, இந்த இல்லைன்னா ஒரு கிரைம்ல பாத்திருக்கேன். டிஃப்ரெண்டா நான் பார்த்த விதத்துல ஒரு லவ்ல இத்தனை அத்தியாயம் இருக்கா. நம்ம லவ் அப்படின்னாலே என்னடா லவ் பண்ணுவாங்க, பிரேக்கப் பண்ணுவாங்க, அடுத்த ஒருத்த பொண்ணை பார்த்துட்டு போயிடுவாங்க, லைஃப் அவங்கவுங்க இதாகும், கடைசியா ஒண்ணு சேருவாங்க பாப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். பட் அந்த லவ்வுக்குள்ள எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒரு அந்த டைம் அதுவும் 2010க்கு முன்னாடிலாம் பயங்கரமா இருக்கும். அந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் காமிச்ச விதம், அந்த டிராவல் பண்ண விதம் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த பொண்ணு லவ் பண்ணும் போது இவன் சும்மா ஏனோதானோன்னு இருப்பான். அந்த இவன் சின்சியரா அதுக்குள்ள மூழ்கினோடனே அந்த பொண்ணு கெரியர்னு போயிடும். சோ கெரியரா இவனான்னு பார்க்கும்போது எனக்கு கெரியர் வேணும்னு தோணும். அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா காமிச்சிருந்தாங்க. அந்த அத்தியாயம் ரொம்ப சூப்பரா இருந்தது. முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு கதை தான். ஸோ அந்த காலகட்டத்துல ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கு இடையில லவ், அவ்வளவுதான். படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் பேஸ்டான ஒரு படம் தான். ஸோ படம் வந்து ஸ்பெஷல் கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா டைரக்டர் எந்த அளவுக்கு டீப்பான ஒரு லவ் சொல்ல ட்ரை பண்ணாருங்கிறது தெரியுது. பட் என்ன ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கலாம், டைரக்டர் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோ பேஸ்டா படம் எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ஒரு லேக் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் இன்னுமே லேக் இருந்துச்சு. இதுதான் அந்த படத்துக்கு ஒரு மைனஸ். இன்னொன்று படம் வந்து பயங்கர கவித்துவமா வந்து டைரக்டர் எடுத்திருக்காரு. ஒரு சில எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப்ல ஒரு சாங், ஆக்சுவலா சாங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கவித்துவமா வந்து கம்போசிங் ஆகட்டும் சரி, அந்த கட்ஸ் ஆகட்டும் சரி, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. படம் ஃபுல்லா ஒரு 10 சாப்டர் மாதிரி எல்லாம் சாப்டரா பிரிச்சுட்டாரு. ஒவ்வொரு சாப்டருமே ஒரு 4 வார்த்தை 5 வார்த்தை வச்சு ஒரு குறுங்கவிதை மாதிரி ஒரு எல்லாரும் டைட்டில் வந்து கொடுத்திருந்தாரு. பட் அது என்னன்னா இன்னைக்கு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமாங்கிறது எனக்கு ஒரு கேள்வி. இன்னைக்கு இருக்க மெயினா வந்து பாத்தீங்கன்னா யூத் தான் வந்து ஜாஸ்தி தியேட்டருக்கு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த படம் வந்து உட்காந்து பார்க்க முடியுமா, ஒரு கனெக்ட் ஆகி பார்க்க முடியுமா, இவ்வளவு கவித்துவமா வச்சா அவங்க அதை மதிப்பாங்களா, ஐ மீன் கனெக்ட் ஆவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜ் ஃபீல் கொடுக்குது. படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு, ரொம்ப அருமையா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயங்கர ஒரு பெரிய கேரக்டர், ரொம்ப சூப்பரா அருமையா நடிச்சிருக்காங்க. முதுநிலை பட்டதாரி படித்த இளைஞர் அதோட லவ் கலந்து நிகழ்ச்சி அவங்க கதையை சொல்லியிருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. காதல் காட்சிகள்லாம் படத்துல நல்லா இருக்கு. நெஞ்ச பண்ற மாதிரி நல்ல மியூசிக் தரம் கொடுக்குறாங்க. மியூசிக் சூப்பரா பண்ணிருக்காங்க. இயக்குனர் எப்படி பண்ணிருக்காரு? இயக்குனர் சூப்பரா பண்ணிருக்காரு. அது நல்லா இருக்கு. ஹீரோலாம் புதுமுகம் அவர்ல எப்படி நடிச்சிருக்காரு? இல்ல புதுமை மாதிரி காட்டிக்கல. 10 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஹீரோ மாதிரி ஹீரோயின் மட்டும் பண்ணாங்க. எதுவுமே புதுமை மாதிரிலாம் காட்டிக்கல. படம் செம்மையா இருக்கு. காமெடி சீன்ல படத்துல ஒர்க் அவுட் ஆதா? கொஞ்சம் பரவாயில்ல. காமெடி சீன் இருக்கு, ஆனா அவ்வளவா காமெடி இல்ல. எமோஷனலா அது தேவையான இடத்துல கரெக்டான காமெடி. மெசேஜ் எல்லாம் சொல்லிருக்காங்க. நல்ல மெசேஜ். நல்ல நீங்க சொல்லுங்க, படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? 2 பேரும் புதுமுகம் நல்லா நடிச்சிருக்காங்க. புது ஹீரோ நல்லா நடிச்சிருக்காங்க. இயக்குனர் எப்படி பண்ணிருக்காரு? படம் நல்லா இருக்கு. காதல் காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாமா? ஃபேமிலியா பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி படம் பிடிச்சிருக்கா? படம் நல்லா இருக்கு சார், அருமையா எடுத்திருக்காங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? கேமரா நல்லா இருக்கு, நல்லா பிளேம் நல்லா எடுத்திருக்காங்க. கதை சூப்பரா இருக்கு சார். சொல்றேன் எது பிடிச்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா நல்லா எடுத்திருக்காங்க சார். நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க? எல்லாருமே அதான் புது மாதிரி இல்லை, எல்லாம் பழைய மாதிரியே நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா எக்ஸ்பீரியன்ஸா. காதல் காட்சிகள்லாம் எப்படி நல்லா இருக்கு சார், ஒரு டிஃபரெண்டா இருக்குது. லவ் ஸ்டோரியா இருக்கும், ஒரு கிரிஞ்சா இருக்கும் எதிர்பார்த்தேன். பட் இது எப்படி சொல்றது, மெச்சூரான லவ் அருமையா இருந்துச்சு. ஆனா என்ன ஒரு கொடுமைனா
பொண்ணுங்க ஆல்ரெடி பிளான்டா இருக்காங்க எல்லாத்தையும். பசங்க லவ் ஃபெயிலியர் ஆனாதான் பிளான் பண்றாங்க. அது நம்ம பசங்க தெரிஞ்சுக்கிட்டா முன்னாடியே கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆக்சுவலா அந்த மெசேஜ் நல்லா இருந்துச்சு. நிறைய மெசேஜ் இன்னும் முக்கியமா இந்த டைலாக் எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுமே எழுதிருக்காரு. ஒரு சீன்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்னோட மாமியார் கிட்ட போயிட்டு லவ் பண்ண சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சமையல்ல பூண்டு சேர்த்துக்க மாட்டேன் அம்பின்னாங்க. நான் வந்துட்டேன். ஏன்டா சமையலுக்கும் பூண்டு கடை சம்மதி கேட்பாங்க. நான் சொல்லுவோம் பூண்டு சேர்க்க மாட்டாங்களா, வெங்காயத்தை சேர்க்க போறாங்கன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா எனக்கு பெரிய ரிஸ்ட். ஸோ அந்த கோட்லாம் பயங்கரமா ஹிட் ஆச்சு, பயங்கரமா ஹிட் ஆச்சு. நிறைய டைலாக்ஸ் நிறைய இருந்துச்சு. இன்னொரு கூட சொல்லுவாங்க, இவன் ஒரு மாலை போடுவான் ஹீரோக்கு. என் ஃப்ரெண்டு ஏன் மச்சான் மாலை போடுறேன்னு கேட்பான். இல்ல மச்சான், நமக்கு ரோட்ல செலவு வைக்கிற அளவுக்கு வளரல கூட வீட்டுல உல வரையில வளர்ந்துருக்கா, அதுவே பெரிய விஷயம் மச்சான். அதெல்லாம் ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும். மீனிங் என்னன்னா, நீங்க ரொம்ப பெரிய பரவாயில்ல, உங்க வீடு காப்பாக்கிறதுக்கு வளர்ந்தாலே போதும். சின்ன சின்ன டைலாக்ஸ் தான், பட் கொஞ்சம் நல்லா அருமையா இருந்துச்சு. ஐ மீன் இயக்குனர் அவர் எப்படி பண்ணிருக்காரு நினைக்கிறீங்க? ஃபண்டாஸ்டிக். டைரக்டர் யாரும் தெரியல, ஆனா ஓகே தெரியல. பட் செம்மையா பண்றேன். நான் மோஸ்ட்லி வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லர் அப்படிதான் பார்ப்பேன். லவ் ஸ்டோரி முக்கியம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் வந்தா எனக்கு லவ் ஸ்டோரி மாதிரி தெரியல, ஒரு மீனிங்ஃபுல் நிறைய தாட்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்சுவலா. நான் என்ஜாய் எமோஷனுக்கு ஏற்றது கரெக்டா நிலைப்பாடு என்ன, அந்த பையன் நல்லா டிராவல் பண்ணிருப்பான். அதுவும் கரெக்டா ஒரு பர்டிகுலர் பீரியட் டைம், அந்த டைம்ல இருந்து ஏற்பட்ட ஒரு விஷயத்த சூப்பரா பண்ணிருக்காங்க. உன் இலக்கு என்னவோ அதை அடைஞ்சினா ஆட்டோமேட்டிக் எல்லாமே உனக்கு தேடி வரும்ன்றத கரெக்டா சொல்லிருக்காங்க. ஒரு பையன் அதை லவ் பண்ணும்போது என்ன சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுவானோ, ஒரு 29 வயசு பையன் ஒரு 21 வயசு பொண்ணு, அந்த ரெண்டு பேரும் லவ் இருந்தா அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கிறத அழகா சொல்லிருக்காங்க. இவன் எப்படி மெச்சூரா ஹேண்டில் பண்றான், அந்த பொண்ணு எப்படி மெச்சூரா, அந்த வயசுக்கு எது மெச்சூரா ஹேண்டில் பண்ணுது, எது தேவையோ அந்த விஷயத்த சூப்பரா சொல்லியிருக்காங்க. செம்மையா பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரா சொன்னா இதுல இருந்து காம்பிடன்ஸ் ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. என்ன சார் கேட்டு ஒரு பிரதர் பேர் வந்து அவினாஷ், இன்னொரு பேர் டக்குனு ஸ்டைக்காக வந்து பெங்களூர் தமிழ்ல பேசுற ஒரு கேரக்டர். திருநெல்வேலி பையனா இருந்து பெங்களூர் அவரு அடிச்சு போலதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா அவரு எடுத்துட்டு போனாரு. எந்தெந்த தேவையான இடத்துல வந்து காமெடி அந்த இடத்துல கரெக்டா வச்சிருக்காங்க, எந்தெந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எமோஷனா அந்த இடத்துல கரெக்டா வச்சிருக்காங்க. புரியுது, சூப்பரா கொடுத்துருக்காங்க, தெளிவா கொடுத்துருக்காரு. ரொம்ப ரொம்ப எனக்கு இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்து, எனக்கு வந்து நிறைய ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு ஒரு பதில் எனக்கு கொடுத்துச்சு. அது அந்த வித தேங்க்ஸ் ஃபார் சார். நிறைய நடிகர்கள் ஹீரோயின் சொல்ல போனா அவங்க செம்மையா பண்ண. ஹீரோ பிரதர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆசம். அவர் என்ன எழுதி இருக்காரோ, ரத்னகுமார் சார் என்ன எழுதி இருக்காரோ அதை வந்து பாத்தீங்கன்னா எமோஷனா கொடுத்துருக்காரு. அது ஒருத்தரும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல பாக்குறவங்க தான் ஏன் அவர் நடிக்கிறாருன்றது தாண்டி ஒரு கட்டத்து மேல நீ தான் அந்த இடத்துல இருக்கிறன்றது வந்து பார்த்தா ஃபீல் உணர்வு வச்சிருக்காரு. கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அந்த ஃப்ரெண்ட் யாரா இருந்தா கண்டிப்பா அந்த ஃப்ரெண்ட் வந்து கூட நம்ம நினைவு போறோம். அந்த மாதிரி சூப்பரா கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கதை வித்தியாசமா இருக்குது. பார்க்கலாம், மறுபடியும் பார்க்கணும். அந்த மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அடுத்த சீன் என்ன அருமையா இருக்கு, அருமையா எடுத்திருக்காங்க. இந்த காமெடி சீன்ல எப்படி இருக்கு படத்துல? காமெடிலாம் அருமையா இருக்கு. எமோஷனல் சீன்ல எப்படி எடுத்திருக்காங்க படத்துல? நல்லா சூப்பரா பண்ணிருக்காங்க. அடுத்து என்ன சீன், அடுத்து எப்படி முடிவுகளே தெரியாம இருந்துச்சு. அப்படி சூப்பரா இருக்கு. அந்த 29 டைட்டில் இருக்கு, அதே தான் படத்துல மெசேஜ் சொல்றாங்க. அது மூலமா ரைட்லாம் 29 வயசுல இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஒரு காதலை பத்தி நல்லா எடுத்து காமிச்சிருக்காங்க. அதனால நல்ல மெச்சூர்டு மூவி. கிளைமாக்ஸ் மெசேஜ் சூப்பர். கிளைமாக்ஸ் சரியா லவ் சீக்வென்ஸ் எப்படி படத்துல ஒர்க் பண்ணிருக்கா? ஓகே, அது வந்து என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஓகே. அத்தனை பார்த்துட்டு போனா கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு நல்ல மெச்சூரிட்டியான ஒரு மெசேஜ். ரொம்ப சூப்பர். அந்த மெசேஜ் நல்லா இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கு. கண்டிப்பா சூப்பர். எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லாம் சொல்ல வேண்டிய காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகுதா படத்துல? காமெடி ரொம்ப கம்மி தான், பட் அது ஃபீல் குட் மத்ததெல்லாம் நல்லா இருக்கும். தெரியல எமோஷனல் சீன்ஸ் சூப்பர். ஃபேமிலியா பார்க்கலாம். ஐயோ எல்லாருமே பார்க்கலாம். நல்ல மெசேஜ், என்ன புதுசு நாவல்டியா நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சது படத்துல? படமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோ நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க, ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. மொத்தத்துல படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. இயக்குனர் அவர் எப்படி பண்ணிருக்காரு? ஐயோ வேற லெவல்ல பண்ணிருக்காரு. நான் சரி படம் எப்படி இருக்கும்னு நினைச்சுதான் பாக்கலாம்னு வந்தேன். ஆனா படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது படம் ரொம்ப நல்லா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். காமெடி சீன்ல இருக்கா படத்துல? காமெடி சீன் இருக்கு, இருந்தாலும் எனக்கு அந்த சென்டிமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. எமோஷனலா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த காட்சியில. படத்துல ஏதோ மெசேஜ் சொல்ல வந்துட்டான்னு சொன்னாங்க. என்ன மெசேஜ்? அதுதான், உங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுக்கிட்டு அந்த கோலை நோக்கி போங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆகும்.